வணக்கம். நம்ம சேனலில் இன்றைக்கி நம்ம ரிவைஸ் பண்ண போகிற டாபிக் பார்த்திங்கன்னா கிரேட் 1 நியூ MathsWiz. இந்த டாபிக் தான் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். இந்த புக்கில் என்னென்ன கண்டென்ட் இருக்குது, எப்படிலாம் ஸ்டூடெண்ட்ஸ் கைட் பண்ணுறாங்க, எப்படிலாம் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்கிறத நம்ம ரிவைஸ் பண்ணலாம். CGI Children Development Mathematical Understanding and Ability to Recognize the World Through Quantities, Shapes and Measures. இப்படி கொடுத்து புக் 1 புக் 2ன்னு கொடுத்து கண்டென்ட் நிறைய கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே நம்ம ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருக்கலாம். இப்போ அடுத்த பேஜில் என்ன இருக்குதுன்னு பாருங்கள். நெக்ஸ்ட் பேஜ்லேயும் பார்த்தீங்கன்னா அதோட கண்டினியூட்டி தான் இருக்குது. ஸோ சாப்டர் 8, 9, 7, 8, 8 அப்படிங்கிற மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம கிரேட் 1 அந்த புக்கில் பார்த்தீங்கன்னா ஆஸ் பர் NCF 2023 ஆர்டரில் நம்ம இந்த புக்கை ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ நியூ MathsWiz a course in mathematics கிரேட் 1. ஸோ இந்த புக்கோட ஆத்தர்ஸ் அது பார்த்திங்கன்னா எழுதினவங்க SK குப்தா அண்ட் அனுபதி கோங்கால்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்களுடைய ப்ரொஃபஷனல் இவங்க எங்கே இருக்காங்கங்கிறதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அண்ட் புக்கோட திஸ் புக் பிலாங்ஸ் டு நேம், ரோல் நம்பர், கிளாஸ் அண்ட் செக்ஷன், ஸ்கூல் இந்த ஆர்டரில் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம அடுத்த கண்டென்ட் பார்க்கலாம். எப்பயுமே புக்கு ப்ரிப்பேர் பண்ணும்போது புக்கில் ஃப்ரீ பேஸ்னு ஒரு டைலாக் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை கொஞ்சம் ரீட் பண்ணிக்கிட்டால் இந்த புக்கில் நம்ம என்னென்ன தெரிஞ்சுக்கணும், என்னென்னலாம் ஒர்க் பண்ணணும், என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத ஒரு ஓரலாக கொடுப்பாங்க. நியூ MathsWiz is a series 9 textbooks for KG to class 8 is a course based on national curriculum framework and guidelines provided therein. ஸோ இப்படிலாம் கொடுத்துட்டு டீச்சர்ஸ் மேனுவல் என்ன, டிஜிட்டல் சப்போர்ட்லாம் என்னென்ன கொடுத்துருக்காங்க, த சாலியன் ஃபீச்சர்ஸ் ஆஃப் சீரீஸ் ஆர் என்னென்ன மாதிரிலாம் எங்களுடைய புக்கு இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் இந்த லைனில் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ எப்பயுமே புக்கு படிக்கிறதுக்கு முன்னால் பேரண்ட், டீச்சர்ஸ் இதை நம்ம ரீட் பண்ணுவோம். ஸோ இந்த புக்கில் என்னென்ன கொடுத்துருக்காங்கங்கிறது இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். எக்ஸ்டென்சிவ் ட்ரில்லிங் இன்க்ளூடிங் கிளாஸ் ஒர்க், MCQs வித் அன் இன்டகிரேட் சாப்டர் வைஸ் இன் ஈச் சாப்டர், மேத் லேப் ஆக்டிவிட்டீஸ், ஃபன் ஆக்டிவிட்டீஸ், ப்ராஜெக்ட்ஸ் இது எல்லாமே கொடுத்துருக்குறாங்களா. சேலஞ்சஸ், என்ரிச்மெண்ட், ஒர்க் ஷீட், மாடல் டெஸ்ட் பேப்பர்ஸ் ஃபார் பெட்டர் எவாலுவேஷன். ஸோ இந்த மாதிரி தான் இந்த புக்கோட பேஜஸ் இருக்குது. இதெல்லாம் நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணுறாங்க. ஆக்சுவலி இந்த புக்கை ரீட் பண்ணும்போது இது ரொம்ப அழகாக இருந்தது. பட் இதெல்லாம் நம்ம ஸ்கிப் பண்ணிக்கிட்டே போய்கிட்டே இருப்போம். பட் பேரண்ட்ஸ் இதெல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸாக இந்த புக்கில் நம்ம என்னென்னலாம் ஃபாலோ பண்ண சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங் லே அவுட் அப்படின்னு ஒரு வேர்ட் கொடுத்து நமக்கு நிறைய ப்ராப்ளம்லாம் கொடுக்குறாங்க. ஸோ அதில் என்ன சொல்கிறாங்கன்னா டு அட்ராக்ட் ஹிட்ஸ் டு கான்செப்ட். ஸோ குழந்தைங்களுக்கு கான்செப்டை எப்படிலாம் வியூவாக சொன்னால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுல இந்த கேட்டகரியில் இருக்கான். warm up to give a quick recap of concepts learned earlier to the form of questionnaires, activities, games, etc. and vocabulary கொடுக்குறாங்க. ஸோ vocabulary for a quick glance of new words. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஹெட்டிங் கொடுத்துருப்பாங்களா, வார்ம் அப், vocabulary இதெல்லாமே நம்ம புக்கில் பார்க்கும்போது இருக்கும். பட் அதெல்லாம் ஏன் கொடுக்குறாங்கங்கிறதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் தான் ஃபர்ஸ்ட் பேஜில் கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் ஒர்க் டு reinforce the understanding and help the child to master new concept. ஸோ கிளாஸ் ஒர்க்குன்னு கொடுக்குறதுக்கெல்லாம் நம்ம பசங்களுக்கு புதுசாக புரிஞ்சுக்கணும், எக்ஸ்ட்ராவாக 1 or 2 ப்ராப்ளத்தில் இருக்கக்கூடாது, நிறைய ப்ராப்ளம் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் கொடுக்குறாங்க. சேலஞ்ச் ஸோ சேலஞ்ச்னா டு இன்க்ரீஸ் அனாலிட்டிக் அண்ட் ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில். ஸோ ஃபஸ்ட்டு இருக்கிறதெல்லாம் மேம் ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது எல்லாமே பசங்களாகவே ஒர்க் அவுட் பண்ணிக்கிறதுக்காக இருக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா ஆக்டிவிட்டி டிசைன் ஆஸ் பர் CBSE கைட்லைன்ஸ் டு டெவலப் தர் கான்செப்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ கான்செப்டை எந்த அளவுக்கு அவங்க புரிஞ்சுக்கிறாங்க, எந்த அளவுக்கு அவங்க தெரிஞ்சுக்கிறாங்கங்கிறது எல்லாமே நம்ம இதில் ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு கண்டென்ட் முடிஞ்சோன்னா அடுத்து சாப்டர் டெஸ்ட் அப்படின்னு கொடுக்குறாங்க. சாப்டர் டெஸ்ட் ப்ரொவைட்ஸ் எ ஹியூமிலிட்டி அசஸ்மெண்ட் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் தி சாப்டர் கண்டென்ட். ஸோ அந்த ஓவராலாக அந்த சாப்டர் டெஸ்ட்டுங்கிறதுல இந்த யூனிட்டில் என்னென்ன கண்டென்ட் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க, எந்த இதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது ஒரு ஸ்மால் டெஸ்ட் மாதிரி கொடுக்குறாங்க. ஸோ அதுதான் சாப்டர் டெஸ்ட்டுன்னு கொடுக்குறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா என்ரிச்மெண்ட் gives extension materials exposing the children to the historical and new exploration of mathematics to widen the horizon of mathematical knowledge. இப்படி கொடுக்குறாங்க. ஸோ இந்த என்ரிச்மெண்ட்னா ப்ராக்டிக்கல் பேஸ்டாக எப்படிலாம் சொல்லலாம் அப்படிங்கிறது. அலர்ட் மேத்ஸ் அலர்ட்னு கொடுக்குறாங்க. அப்படின்னா வார்ன் அகெயின்ஸ்ட் த லைக்லி மிஸ்டேக்ஸ் அண்டு மிஸ்கான்செப்ஷன்ஸ். ஸோ சில இடங்களில் இந்த மிஸ்டேக்ஸ்லாம் பசங்க விடுவாங்க. இதெல்லாமே மைனர் மிஸ்டேக்ஸ் தான். பட் இதெல்லாம் எந்தெந்த இடத்துல எப்படிலாம் வருது அப்படிங்கிறத ஒரு அலர்ட்டாக அவங்களே கொடுத்துட்றாங்க. ஸோ ஃபஸ்ட்டே இதெல்லாம் இந்த இடத்துல மிஸ்டேக் ஆகலாங்கிறத இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னா பசங்க அதை கிளியர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது. ஒர்க் ஷீட் creatively designed using the real world scenarios involving practical applications and evaluation of knowledge and skills.
ஸோ அப்ளிகேஷன் பேஸ்டாக நம்ம ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு தான் ஒர்க் ஷீட் கொடுக்குறாங்க. அடுத்து மென்டல் மேத்ஸ் டு டெவலப் ஸ்கில்ஸ் இன் ரேபிட் கேல்குலேஷன்ஸ். ஸோ பசங்களுக்கு க்ரியேட்டிவாக யோசித்து அவங்க ஒர்க் அவுட் பண்ணுறாங்களா, எந்த இடத்துல அவங்க பிரேக் ஆகுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் இந்த இடத்துல நமக்கு சொல்லித்தருவாங்க. குயிக் ரிவ்யூ அண்ட் மாடல் டெஸ்ட் பேப்பர் ப்ரொவைட் கண்டினியூஸ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃப் ப்ரீவியஸ்லி ஸ்டடி கான்செப்ட்ஸ். ப்ரீவியஸ் கண்டென்ட் எல்லாத்தையும் சேர்த்து உங்களுக்கு கான்செப்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும். இந்த பேஜ் பார்த்திங்கனாலே ரொம்ப அழகாக கலர்ஃபுல்லாக கொடுக்குறாங்க. ஏன்னா இந்த மாதிரிலாம் இந்த புக்கில் நாங்கள் பசங்களுக்கு சொல்லித்தரோம், இதெல்லாம் இன்ஃபார்ம் பண்ணுறோம் அப்படிங்கிறது. ஸோ இந்த ஹெட்டிங்லாம் என்னென்ன, இதோட பேஸ்லாம் என்னென்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டால் நல்லாயிருக்கும். ஸோ இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம கிரேட் 1 மேத்ஸ் புக்கில் ஃபஸ்ட்டு ப்ரீ பேஸில் என்ன இருக்குது, என்னென்ன நோட்டேஷன்ஸ் இருக்குது, என்னென்ன டேர்ம்ஸ் சொல்கிறாங்க அப்படிங்கிறத மட்டும்தான் நம்ம இன்றைக்கி பார்த்துருக்குறோம். இதோட கண்டினியூட்டி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.